நான் டாக்டர் சிவா கிட்ட தனியா பேசணும். ஒரு நிமிஷம், யாரும் வெளியே போகாதீங்க, இங்கே இருங்க. நான் யாருக்கிட்டையும் பேச தயாரா இல்ல. என்ன பேச தயாரா இல்லையா? ஏன் ஹாஸ்பிடல்ல இருந்துகிட்டு என்னைய எதிர்த்து பேசுறியா? உனக்கு இவ்ளோ பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? இங்க பாரு சிவா, ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு. இந்த சர்ஜரி முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் முதல்ல வெளியில இருங்க. ஹேய், யார் ஹாஸ்பிடலுக்கு வந்து யார் வெளியே போ சொல்ற? உன்ன ஹாஸ்பிட்டல்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது. முதல்ல சட்டையில இருந்து கையெடு. எடுன்னு சொல்றேன்ல. சேர்மன் சார், உங்க பொண்ணை கூட்டிட்டு முதல்ல வெளியில போங்க. என்ன சிவா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணை இங்க இருந்து வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? என்ன எல்லாரும் பார்த்து நிக்கிறீங்க? அவுட்! டாக்டர், சிஸ்டர், நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். சிவா, நீ பண்றது ரொம்ப தப்பு. முதல்ல இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வெளியே போ. இந்த அம்மா உயிரை காப்பாத்துறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல நீங்க இல்ல, அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் நிறுத்த முடியாது. டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க நீ. டாட், நான் இப்பவே போய் எலக்ட்ரிசிட்டி பவர் ஸ்விட்சை ஆஃப் பண்றேன். எலக்ட்ரிசிட்டி இல்லாம இவர் எந்த சர்ஜரி பண்றாரு நானும் பாக்குறேன். சிவா, கைய விடு. ஏய், கைய விடு. கைய விடுன்னு சொல்றேன்ல. சர்ஜரி முடியற வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. விடு சிவா. சிவா, கைய விடு. சர்ஜரி முடியற வரைக்கும் நீங்க நான் சொல்ற ரூம்ல தான் இருக்கணும். ஏய் சிவா, ஸ்டாப் இட். ஏய் சிவா, கைய விடு. வா. சிவா. சிவா, ஸ்னேகா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? சிவா, ஏய், இங்க பாருங்க. சர்ஜரி முடியற வரைக்கும் நீங்க இந்த ரூம்ல தான் இருக்கணும். சிவா, சிவா, நில்லு. சிவா, கதவை தர. சிவா, சிவா, நீ ரொம்ப தப்பு பண்ற.